எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் அவர் ஆலயத்துக்கு போகும்பொழுது மனமகிழ்ச்சியாக உற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு நம்ம வரும்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஒரு பாடலை பாடுவோம். கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, கணுக்காலளவு போதாதையா, முழங்காலளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணும், மிதந்து மிதந்து மகிழணும். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத நீர நதியாக, வற்றாத நீர நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற யூடியூப்பில் கூட நீங்கள் நினைக்கிறீங்க 1000க்கு மேற்பட்ட ஜனங்கள் நம்முடைய சேனலில் பார்க்குறாங்க. இப்போ நான் பேசுகிற செய்தி ஆயிரக்கணக்கான பேருக்கு நிச்சயமாக 5000க்கு மேற்பட்டவர்கள் நம்ம சேனலில் பார்க்குறாங்க. நிச்சயமாகவே இந்த செய்தி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த நாளிலும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் பார்ப்போம். நம்ம முதல்ல எடுத்து வாசிப்போம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வசனத்தை நீங்கள் சிறு வயதிலிருந்தே இம்மட்டும் அநேகர் பிரசங்கம் பண்ணி கேட்டிருப்பீங்க. நீங்களும் இந்த வசனத்தை
அநேக காரியங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த வசனத்தில் இருந்து தான் இந்த நாளில் நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நான் உங்களுக்கு ஒரு கதையை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே கடந்து செல்றேன். எல்லாம் கவனிங்க. அந்த காலத்துலலாம் ராஜாக்கள் பயன்படுத்துகிற ஒரு வாகனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரை. அது எல்லாருக்கும் தெரியும். அப்போல்லாம் வந்து காட்டில் ஒரு குதிரை பிறந்ததுன்னா அது எந்த குதிரையாக இருந்தாலும் ராஜாவுக்கு தகவல் தெரிவிப்பாங்க. ராஜா என்ன பண்ணுவார், அந்த குதிரையை காட்டுக்கு போய் கொண்டு வந்து, அது எப்பேற்பட்ட குதிரையோ, அது நல்லா இருக்குதோ நல்லா இல்லையோ, கலர் எந்த கருப்பு வெள்ளை எதுவுமே பார்க்காம அந்த குதிரையை கொண்டு வந்து தன்னுடைய ராஜ்யத்தில் வைத்து அதை என்ன பண்ணுவார், பராமரிப்பார். அந்த குதிரைக்கு என்னென்ன தேவையோ அருமையான சாப்பாடு இருக்குதுலே, பெஸ்ட்டு சாப்பாடு என்னென்ன இருக்குது, தேனும் பாலும் பழங்கள் கறி விதவிதமான ஸ்பெஷல் ஃபுட்டை கொடுத்து அந்த குதிரையை அனுதினமும் அந்த ராஜா என்ன பண்ணுவார், ஊட்டி வளர்ப்பாராம். அந்த குதிரைக்கு 2 காவலர்கள் போடுவாங்களாம். எத்தனை காவலர்கள்? 2 காவலர்கள். ஏன்னா அது யாரோட குதிரை, ராஜாவோட குதிரை. அந்த குதிரைக்கு டே அண்ட் நைட்டு 2 பேரும் அந்த எதிரிகள் அந்த குதிரையை சாவடிச்சிடக்கூடாதுன்ட்டு இரவும் பகலும் அந்த குதிரையை பாதுகாப்பாங்களாம். சில நேரத்தில் அந்த குதிரையை சாப்பாடே போடாமல் பட்டினி கூட போடுவாராம். அப்படியா அந்த குதிரையை வளர்த்து 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 கடைசியில் அந்த குதிரையை ராஜா என்ன பண்ணுவார், அந்த குதிரை மேலே உட்காந்து எங்கே போவாராம், யுத்தத்துக்கு போவாராம். கடைசியில் போயிட்டு அந்த யுத்தத்தில் அந்த குதிரையை சண்டை போட போகுது. யார் சண்டை போட போகிறா, ராஜா தான் சண்டை போட போகிறார். அல்லேலூயா. அதுபோல தான் இந்த ஊழியத்தில், இந்த பைபிள் சர்ச் விசுவாச ஜப கைப்பிரதி கழகத்தில், நம்முடைய ஊழியத்தில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா பயிற்சி. அல்லேலூயா. ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அநேக தேவ ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைங்க யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், வைராக்கியமாக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும்னா நீங்கள் இங்கே வாங்க. கர்த்தர் உங்களை பயிற்சிவிப்பார். அல்லேலூயா. அந்த குதிரையை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா டெய்லியும் அதோடைய முட்டியில் அடிப்பாங்களாம். என்ன பண்ணுவாங்களாம், அது முட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அடிப்பாங்களாம். இப்போ நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் எல்லாரும் உங்களை வந்து சில பேர் நாய் பேய் கழுதெல்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் யார் தெரியுமா, ஆண்டவர் ராஜ்யத்தில் ஒரு குதிரை. அல்லேலூயா. உங்களை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க குதிரைன்னு, அந்த குதிரை நீங்கள் தான். ஆண்டவர் உங்களை சில நேரங்களில் சிறு தாயின் வயிற்றிலிருந்து இம்மட்டும் உங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பித்து இதனால ஜீவனோட வச்சிருக்கிறாருன்னா 100க்கு 100 அவருடைய திட்டம், அவருடைய சித்தம். அல்லேலூயா. அவர் உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக உங்களை கொண்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களை ட்ரெயின் பண்ணதான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஐயா அடிக்கடி சொல்றாரு, ட்ரெயின் த ட்ரைனர்ஸ். பயிற்சி கொடுக்கிறவர்களை பயிற்சி வைக்கிற ஒரு இடம் தான் இந்த இடம். அல்லேலூயா. அந்த குதிரையை பார்த்தீங்கன்னா டெய்லியும் நல்ல ஸ்பெஷல் ஃபுட். உங்களுக்கு கூட நிறையா பேருக்கு நல்ல ஸ்பெஷல் ஃபுட்டு கிடைக்கும். இங்கே வந்தீங்கனாலே சண்டே ஆனால் பிரியாணி, சூப்பர் பிரியாணி. ஆனால் சில நேரத்தில் நீங்கள் பட்னியாக இருப்பீங்க. எத்தனை பேர் பட்னியாக இருந்துறீங்க? கை தூங்க பார்க்கலாம். உண்மையாக சொல்லுங்கள், எத்தனை பேர் பட்னியாக இருந்துக்கிறீங்க? சில நேரத்தில் நீங்கள் பட்னியாக போகிறதும் ஆண்டவர் சித்தம் தான். அல்லேலூயா. அந்த குதிரையை ஏன் ராஜா பட்னி போகிறார் தெரியுமா? அது யுத்தத்தில் ஓடும்போது நீங்கள் பட்னியாக இருந்தால், பசி வந்தால் உங்களுக்கு என்ன வரும் சொல்லுங்கள், என்ன வரும்? பசி வந்தால் என்ன வரும்? சோறு வரும், கோபம் வரும். அந்த குதிரை பட்னியாக இருந்து யுத்தத்தில் ஓடும்போது ரொம்ப அக்ரெசிவாக ஓடுமா. அல்லேலூயா. அந்த முட்டியில் சம்மட்டையில் அடித்து முட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். அது யுத்தத்தில் ஓடும்பொழுது எதிரிங்க வந்தால் என்ன பண்ணும், அந்த குதிரை முட்டி எல்லாரையும் அடித்து காலி பண்ணுமா. என்னதான் அந்த குதிரை நல்லா பலமாக வளர்ந்தாலும் அந்த குதிரை மேலே உட்காந்துக்கிறது யாரு? அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. உன்னை ட்ரெயின் பண்ணுறதே
அவர் யுத்தம் பண்ணதான் உன்னை பயன்படுத்தி நீயும் அவரும் சேர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படி உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதனால உன் வாழ்க்கையில இரவும் பகலும் உனக்கு 2 தேவதூதர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. உன்னை ஒருத்தரோ தொட முடியாது. உனக்கு விரோதமாக எழும்புற ஆயுதங்கள் வாய்க்காம போகும். உன்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உன்னை இரவும் பகலும் கண்ணுறங்காத தெய்வம் உன்னை ஏந்தி சுமந்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு யாரும் இல்லை, என்னை யாரும் இல்லைன்னு கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உன்னை பயிற்சிவிக்கு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தில் நீங்கள் யாராவது நான் ஊழியம் செய்யணும், எனக்கு யாருமே இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு செல்வம் இல்லை, எனக்கு செல்வாக்கு இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த இடத்துக்கு வாங்க. ஐயாவுடைய தரிசனமே, எங்களுடைய பிஷப் டாக்டர் மனோஜன் ஐயாவுடைய தரிசனமே LIO, லீடர்ஷிப் இன் அப்செக்யூரிட்டி. யாருமே இல்லை, பேக்ரவுண்டே இல்லை, நான் ஃபேமஸே இல்லை, எனக்கு யாரும் படிப்பு இல்லை, எனக்கு பணம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா வித ட்ரைனிங்கை கொடுத்து எல்லா வித காரியங்களையும் கொடுத்து உங்களை ட்ரெயின் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு இடமாக இது இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் நம்முடைய ஊழியத்தில் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் இங்கே வந்து ட்ரெயின் எடுக்கிறாங்க. நீங்கள் லோக்கலில் இருக்கிறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் இந்த காரியங்களை பயன்படுத்தி கொண்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை இன்னும் சேர்ந்து கட்டுவோம். அல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம கர்த்தருடைய வசனத்தை பார்ப்போம். எபேசியர் 6:17. எபேசியர் 6:17. இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2 காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அது திரும்பி படிக்கிற இரட்சண்யம் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் வாழ்கிற நீங்க இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வாழ்க்கையில் எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் நீ நின்று ஜெயிக்கணும்னா இந்த 2 விஷயம் உனக்கு முக்கியமாக தேவை. அல்லேலூயா. உன்னை பாதுகாத்து கொள்வதற்கு ரட்சிப்பின் எனும் தலைக்கவசம் மிக அவசியம். அல்லேலூயா. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டீங்க. எல்லாரும் கை தட்டுவோம். சத்தியம் எனும் அதில் என்ன போட்டுக்குது? தேவ வசனமாகியும் ஆவியின் பட்டயம். இந்த உலகத்தில் மாம்சமாக பார்க்கும் பொழுது யுத்தங்கள் நடக்குது. எங்கே நடக்குது யுத்தம்? பாகிஸ்தான் பார்டரில், சைனா பார்டரில், ஏன் நம்ம தமிழ்நாட்டு உள்ளேயே, சென்னையிலே, உங்கள் ஊர்லேயே யுத்தம் நடக்கும். சின்ன சின்ன சண்டையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். முதல்ல ஸ்டார்ட் ஆகுது உங்கள் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்கள் வீட்டில் கோவம் வந்தால் என்ன நடக்கும்? எதுனா ஒன்று பறக்கும். சில பேர் கிளாஸ் தூக்கி அடிப்பாங்க, சில பேர் என்னமோ தூக்கி. ஒவ்வொருவரும் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா எதிரியை என்ன பண்ணணும்? அடிக்கணும், பயம் காட்டணும் அப்படின்றதுக்காக. அது வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வீட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி யுத்தம் வரைக்கும் போய் AK-47 பெரிய பெரிய ஆயுதங்கள் வரைக்கும் போகுது. ஆனால் நம்ம வாழ்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. அல்லேலூயா. மாம்சத்தோடு இரத்தத்தோடு உங்களுக்கு போராட்டம் கிடையாது. ஆவிகளோடு, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, வானம் மட்டத்தில் பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு சேனைகளோடு போராட்டம் உண்டு. அந்த சேனைகளை நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு விரோதமாக நீங்கள் போயிட்டு ஐயா எப்பயுமே சொல்லுவார், நீங்கள் போயிட்டு வானம் மட்டத்தில் பொல்லாத கட்டுறலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிற போராட்டங்களை நீங்கள் ஜெயிக்கணும்னா சத்தியம் எனும் பட்டயத்தை எடுத்து ஜெயிக்கணும். அல்லேலூயா. அந்த சத்தியம் எனும் பட்டயத்தை நீங்கள் எடுக்கணும்னா இந்த சத்தியம் எனும் வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் மனப்பாடம் பண்ணணும். என்ன பண்ணோம்? மனப்பாடம் பண்ணணும். நாங்கள் படிக்கும்போது, நான் இங்கே இருக்கும்பொழுது, இங்கே கொண்டு இருக்கும்போது நிறைய வசனங்களை இங்கே தான் இருக்கிறேன். நீ இங்கே இருந்து கொண்டு இருக்கிறேன். இங்கே இருக்கிறதால நான் என்ன பண்ணுறேன்? மனப்பாடம் பண்ணுறேன். மனப்பாடம் பண்ணி அந்த வசனத்தை இருதயத்தில் வச்சு கொண்டு இருக்கும்போது நமக்கு வர பிரச்சனைகள் போது அந்த வசனத்தை உபயோகப்படுத்தும் போது அந்த வசனம் நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா.
நான் அநேக பிரச்சனை நேரம் கடந்து செல்கிறேன், நானும் அநேக போராட்டத்தினால கடந்து செல்கிறேன். அந்த போராட்டத்தின் போது எனக்கு யார் உதவி செய்கிறான்னு பார்த்தா இந்த வசனம் எனக்கு உதவி செய்யுது. அல்லேலூயா. அந்த வசனம் எப்படி உதவி செய்யுது கேளுங்க. உங்களுக்கு நினைப்பீங்க, ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு போராட்டமாக இருக்குது, எனக்கு வலிக்குது, அது செய்யுது இது செய்யுதுன்னு. அப்போது உன்னுடைய தோல்வியில் நீ தோல்வியடைந்து காணப்படும் போது உன் தோல்வியை வெற்றியாய் செய்கிற தெய்வம் உனக்கு இருக்குதுன்னு இந்த வசனத்தை நீ மனப்பாடம் பண்ணும் பொழுது அந்த வசனத்து மூலமாக நீ ஜெயிப்ப. அல்லேலூயா. என் ஜபத்துக்கே பதில் வரலையே, இந்த வசனத்தை வைத்து நீ ஜெபிக்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலியமாக உன் ஜபத்துக்கு பதில் உண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஜபத்துக்கு பதில் நிச்சயம் அப்படின்னு நீ உன் சிந்தையில் உன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணு. நீ ஜெபிக்கிற ஜபத்துக்கு பதில் சொல்லுங்க, பதில் நிச்சயம் அப்படின்னு நீ முடிவு பண்ண இந்த வசனத்தை நீ மனப்பாடம் பண்ணும். யோவான் 16:24, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வசனத்தை சொல்லி நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். உன் வாழ்க்கையில தோல்வி போராட்டம், ஐயோ இந்த வலி தாங்க முடியலையே, நான் வாழ்றதா வேணாவா செத்துலாம் போல இருக்குதே நீ நினைக்கிறியா, தோல்வியில் வெற்றி நிச்சயம். 1 கொரிந்தியர் 10:13 நீ அந்த வசனத்தை நீ மனப்பாடம் பண்ணிட்டேன்னா அந்த வசனத்தை நீ சொல்லும் பொழுது உன் வாழ்க்கையிலே ஜெயத்தை கொடுப்போம். அல்லேலூயா. மனுஷனுக்கு நேரிடும் சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமலே சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் அப்படின்னு நீ மனப்பாடம் பண்ணிட்டேன்னா உன் வாழ்க்கையில் எல்லா தோல்வியிலும் எல்லா உபத்திரவத்திலும் நீ தாண்டி போக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் ஜெயத்தை கர்த்தர் தருவார். நீ எப்பேற்பட்ட தோல்வி வந்தாலும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு சத்தியம் வேணும். பட்டயத்தை நீ கையில் எடுத்தாதான் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அதில் தயவு செய்து இந்த பட்டயத்தை எடுத்து நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிங்க. தயவு செய்து ஜெயிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி அடைய தேவையே கிடையாது. நீங்கள் சத்தியத்தை எடுத்து நீங்கள் பட்டயத்தை பயன்படுத்த ஆரம்பித்த மாத்திரத்தில் நீங்கள் ஜெயத்தை காண கர்த்தருக்கு உதவி செய்வார். ரோமர் 12:2 வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபம் மாறீங்க. இந்த 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 வசனத்தில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணுறேன். மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ உங்கள் பழைய வாழ்க்கைகள், பழைய யோசனைகள், பழைய குணங்கள் எல்லாம் உங்களை விட்டு என்ன இன்னும் மாறி இயேசு கிறிஸ்து என்னைக்கு உங்களுக்குள்ளே வந்துட்டாரோ அவருடைய குணங்கள், குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே வாழ ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் தயவு செய்து அந்த சில பேர் இன்றைக்கும் கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்களே அந்த பழைய பாரம்பரிய காரியத்தில் செய்கிறீங்க. என்னது, 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு பூனை வந்து குறுக்க போச்சு. அந்த பூனை குறுக்க போகும்போது அவர் என்ன சொல்கிறாங்க, அந்த போகாதீங்க, நீங்கள் வீட்டிலே இருந்துருங்க, ஏன்னா என்ன ஆகிடுமா அவங்களுக்கு நிறையா ஏதாவது பிரச்சனை வரும். இது மாதிரி நிறைய பல்லி வந்து தலை மேலே ஊந்திச்சுன்னா என்ன ஆகிடுவாங்க, செத்துருவாங்களாம். அதில் தண்ணி தெளிப்பாங்க. என்னென்னமோ பழைய காரியங்களை சொல்லி 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 நீங்களும் என்ன பண்ணுறீங்க, கிறிஸ்தவங்களாய் ரட்சிக்கப்பட்டு கூட அதே காரியங்களில் இருக்கிறீங்க. தயவு செய்து உங்கள் சிந்தையை மாற்றிக்கொள்ளுங்க. உங்கள் சிந்தையில் உங்கள் மனம் புதிதாகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகும், மறுரூபமாக்கப்படுறீங்க. எங்கள் வீட்டில் 2 பூனை இருக்குது, அது சுற்றி சுற்றி தான் வருது. அதனால் தயவு செய்து இந்த பழைய காரியங்களை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எல்லாவற்றையும் உடைத்து விட்டு புதிய மனதுடையவர்களாக நாம் மாறும்போது, கிறிஸ்து நமக்குள்ள இருக்கும்பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் ஒவ்வொருவருமே உங்கள் மனதை புதிதாக்குறதுக்கு என்ன
என்ன பண்ண யோசிங்க. எனக்கு அது கிடைக்கணும் இது கிடைக்கணும் அதெல்லாம் யோசிதை காட்டிலும் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குது மறுரூபம். உங்களை மறுரூபப்படுத்த விரும்புகிறார், உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார், உங்களை பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி அவர் திட்டமிட்டு இருக்கிறார். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருந்த நிலைமையிலே தான் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறணும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு நீங்கள் துடிப்போடு இருந்தீங்கன்னா உங்கள் சிந்தை மாற வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சிந்தை மாறினா தான் நீங்கள் மறுரூபமாக்கப்பட முடியும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் இந்த வசனத்தை இது நம்மளுடைய கைப்பிரதி கழகத்தில் விற்குது. நீங்கள் அப்படியே ரோட்டில் போயிட்டு எங்கே டீ கடை இருக்குது, எங்கே போண்டா பஜ்ஜி விற்கிறாங்கன்னு இதே பார்த்து வாழாதீங்க. இந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் தயவு செய்து வாங்கி உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன் இன்னைக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. ஆக்சுவலாக நான் இப்போ காசு சொல்லலான்னு இருந்தேன், ஐயா இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறேன்ட்டார். இதை தயவுசெய்து எல்லாரும் பெற்றுக்கொண்டு நான் சொன்ன அந்த 5 தலைப்பு இதில் தான் இருக்குது. இதை நீங்கள் தயவுசெய்து மனப்பாடம் பண்ணுறங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு மூட்டையாக பேக் எடுத்துன்னு போயிட்டு ஸ்கூலுக்கு 10-12 புக்கை மெமரைஸ் பண்ணி படிக்க வச்சு எக்ஸாம் வச்சு அவ்வளோ பண்ணி அவங்களுக்கு கடைசியில் ஒரே ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பான். நான் தான் அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். நீ போய் இன்டர்வியூவில் உட்காந்து அந்த ஹெச்ஆர் முன்னாடி அவன் கேட்குற இன்டர்வியூக்கு பதில் சொன்னி அவன் சாட்டிஸ்ஃபைடானா தான் அவனை செலக்ட் பண்ணுவான், இல்லைன்னா அது கூட நீ ரிஜெக்டட் தான். தயவுசெய்து அது எல்லாத்தையும் காட்டிலும், அதுவும் முக்கியம், அது எல்லாத்தையும் காட்டிலும் இதை நீங்கள் தயவுசெய்து மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க ஐயா. உங்கள் பிள்ளைங்க ஜெயிக்கும் ஐயா. அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறது, பணம் சேர்க்குது, அதை காட்டிலும் இந்த வசனத்தை எப்படியாவது மனப்பாடம் பண்ண வச்சுட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க ஐயா. அல்லேலூயா. நீ தனியாக நின்று ஜெயிப்பாங்க. அதனால் தயவுசெய்து போகும்பொழுது அனைவரும் பெற்றுக்கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் வாங்கி கொண்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அடுத்தது எடுத்து வாசிங்க, எரேமியா 18:4 வசனத்தை வாசிங்க. 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இதை பார்த்து கொண்டுக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்போ நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். இது ரொம்ப முக்கியமான பாடல். நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ்கிறோன்னா உங்கள் மனசில் நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.
ஒரு ஜெபம் அவன் வாயை திறந்து கேளு. இதான் ஜெபம், உன் வாழ்க்கையுடைய ஜெபம். என்னையும் அவ்வித பாத்திரமாய் வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே. ஆமாண்டவரே, ஒன்றுமில்லை, நாங்க கண்ணோக்கி பார்த்தரலாம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில உங்களை குறித்து நீங்க நினைத்திருக்கிற நினைவு என்று நீங்க யோசிக்கணும். உங்களை குறித்து சிறு வயதிலிருந்து உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள் எங்கேயோ பேசியிருந்து கேட்டிருந்து நீங்க உங்க மனசுல என்ன பண்ணுவீங்க? நீங்க யாருன்னு தெரியாம நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை என்னவா வச்சிருக்கிறாரா? அவர் வந்து குயவன், நீங்க யாரு? களிமண். நீங்க எல்லாம் சொல்லுங்க, நான் யாரு? எல்லாம் சொல்லுங்க, நான் களிமண். எல்லாம் வாய்த்தது சொல்லுங்க. எல்லாம் கோபமா பார்க்காதீங்க, சொல்லுங்க, நான் களிமண். தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தனா ஆண்டவர் வணங்குற விதமாக உன்னை வணைப்பார். அவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிப்பார். நீ அவருடைய பிள்ளை, நீ உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வலிக்குதோ வலிக்கலையோ, நீ அவருக்கு பிரியமானவராக இருந்தனா உன்னை அவர் சிட்சிப்பார். ஏன்னா நீ அவருடைய பிள்ளை. அவர் என்னைக்கு உன்னை தெரிந்து கொண்டாரோ, உன்னை அவர் வாழ வைக்க விரும்புகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதற்கு உன்னை என்ன பண்ண? அவரு சிட்சிக்கணும். உன் பாத்திரத்தை அவர் வணையணும்னா நீ அவர் கரத்துல, நான் களிமண் ஆண்டவரே. ஐயா ஒன்று சொல்லுவார் எப்பயுமே, நீ யாரு? ஒண்ணுமே இல்லை சொல்லுன்னு. என்னது? நீங்க சொல்லுங்க, நான் ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க, வாயத்தன்னு சொல்றீங்க. இதான் டைமு, நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. நீ இது போல நீ வாழ ஆரம்பிச்சிட்டனா உன் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். நீ வாயில சொல்றது மட்டும் இல்லை, உன் சிந்தையில, உன் வாழ்க்கையில, உன் மனசுல நீ வாழ ஆரம்பிக்கணும். அப்படி நீ வாழ ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உன்னை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவார். ஆமென், ஆமென். உன்னை எண்ணிக்கை எனக்கு எல்லாமே தெரியுது, எனக்கு அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியும், எல்லாம் உனக்கு தெரியும். ஆனால் அவங்கள உனக்கு தெரியாது. உனக்கு சாத்தான் பொய் சொல்லி கொண்டிருக்கிறான். உனக்கு எல்லாமே தெரியும், நீ பெரிய ஆள் சொல்லி. நீ யாருன்னு சொல்லு, நான் ஒன்றுமே இல்லை. நான் 3 விதமான குணங்களை சொல்கிறேன், நல்லா கேளுங்க. அந்த குணம் தான் இங்கே இருக்கும். இந்த யூடியூப்பில் பார்க்குறவங்களும் அப்படி தான் இருப்பீங்க. 3 விதமான குணம். உன் இருதயம், சில பேர் சண்டையிலாம் சொல்லுவாங்களே, நான் தான் பேசுனாலும் அவங்க இருதயம் என்னவா இருக்குது? கல்லு பேர் இருக்குது. எப்படி இருக்குது? நீ கல்லு மாதிரி இருக்குது பாரு, அது இருதயம். கரையதா பார் அப்படிலாம் சொல்லுவாங்க, கேட்டுக்கிறீங்களா? இன்னொரு கேட்டகரி இருதயம் இருக்குது. இந்த இருதயம் என்ன மாதிரி இருதயமா இருக்குது சொல்லுங்க. உங்களாம் சண்டை போட்டிருப்பீங்களா? எப்படி இருக்குது அந்த இருதயம்? இரும்பு மாதிரி இருக்குதான். எப்படி இருக்குதா? இரும்பு மாதிரி இருக்குதான். இந்த 3 கேட்டகரி தான். ஒன்று களிமண், எல்லாம் சொல்லுங்க. ஒன்று, ரெண்டாவது கல்லுனா சாதா கல், செங்கல்லாம் கிடையாது, அது உருவாக்குற கல். இந்த மலையெல்லாம் இருக்கு பாருங்க, மகாபலிபுரம் சைடு கருங்கல், அந்த கருங்கல். 3வது இரும்பு. இந்த 3 காரியத்தை ஒரு வடிவமாக அமைக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்றது நீங்கள் பாருங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. நான் ரிவர்ஸ்லேருந்து வரேன். முதல்ல இரும்பை வந்து எப்படி உருவாங்க, எப்படி வந்து ஒரு வடிவமைப்பாங்க? நெருப்பில் போட்டு அதை நல்லா உருக்கி அதை வந்து சுட்டு அது அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அப்படியே உருவாங்க. உங்களை தூக்கி நெருப்பில் போட்டு உங்களை வந்து வணைஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்பமாவா இருக்கும்? ஐயோ அப்படிதான் இருக்கும்.
உன் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை, போராட்டம், உபத்திரம், நெருப்பு மாதிரி எரியுது? அது எதுக்கு தெரியுமா? உன்னை சிச்சிக்க தான். ஏன்னா உன் இருதயம் எப்படி இருக்குது? இரும்பு மாதிரி இருக்குது. உன் இருதயம் இரும்பு மாதிரி இருந்ததுன்னா நீ நெருப்பு மாதிரி தான் எரிவ. ஏன்னா அவர் உன்னை சிச்சித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். நீ கல்லு மாதிரி இருந்தனா, அதுவும் பாறாங்கல்ல இருந்தனா, உன்னை என்ன பண்ணுவார்? கையில் சிச்சிப்பார். மகாபலிபுரம் போயிருக்கீங்களா? அங்கே போகும்போது சிலைகளை வடிவமைக்கிறாங்களா? எப்படி வடிவமைக்கிறாங்க? சுற்றி உளி எடுத்து அடிப்பாங்க. ஒரு பூசாரி ஒருத்தர் வந்து கும்பிட்டு இருக்காங்களாம் கடவுளில். அப்போ இது பண்ணும்போது சண்டையா, நான் உள்ளே போகிறேன் விடு. அப்போ அந்த பூசாரி சொன்னார், நான் இந்த இடத்துக்கு வர எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா? 2 பேரும் சண்டையா. அப்போ உள்ளேருந்து ஒரு தெய்வம் சொல்லிச்சான், அந்த கடவுள் சொல்லிச்சான், டேய் கம்முன்னு இருங்கடா, நீங்கள் இங்கே வர பார்க்குறீங்க, என் வாய்க்கு 100 அடி, மூக்குக்கு 100 அடி, கண்ணுக்கு 1000 அடி அடிச்சு தானே நான் இங்கே வந்து உட்காந்து வச்சுக்கிறாங்கன்னு. ஒரு சிலையை உருவாக்க அந்த சிற்பி எத்தனை அடி அடிக்கிறான்? அதை அடித்து செதுக்கி கடைசியில் அது ஒரு அழகான சிற்பமாக வடிவமைக்கிறான். நீ கற்களை போல பாறாங்கல் மாதிரி உன் இருந்ததுன்னா கர்த்தர் உன்னை அடித்து நொறுக்குவார். நீ தாங்க மாட்ட. அவர் காயம் உன்னால் தாங்க முடியாது, வலிக்கும். ஏன்னா நீ எப்படி இருக்கிற? கற்பாறைய போற இருக்கிற கல்லு மாதிரி. நீ எப்படி இருக்குத உன் சாய்ஸு. ஆனால் கடைசியில் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் கல்லோ இல்லை, இருமோ இல்லை, நான் ஆண்டவரே, நான் கள்ளி மண்ணுப்பா, நான் மண்ணுப்பா, நான் ஒன்றும் இல்லைன்னு உன் இருதயம் மாறிச்சுன்னா உன்னை அவர் என்ன பண்ணுவார்? அழகாக அவர் கரத்தில் எடுத்து உன்னை உருவாக்கி அவர் பயன்படுத்துவார். அவர் தான் குயவன். நம்ம எல்லாம் அவருடைய கரத்தில் இருக்கிற கள்ளி மண் உன்னை உருவாக்கி அவருடைய ராஜ்யத்துக்காக அவர் பயன்படுத்துவார். அவர் சித்தத்துக்கு உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டுக்கிற ஒவ்வொருவரும் உன் இருதயம், உன் வாழ்க்கை, நீ யாருன்னு தெரிந்து கொள்ளு. உன் மனசில், உன் ஆழ் மனசில் யாரோ தப்பாக சொல்லிட்டாங்க, நீ பெரிய ஆளுன்னு, அது பொய்ப்பா. நீ தயவு செய்து நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே சொல்லு. எல்லா கண்களை மூடி சொல்லுங்க. உன்னை நீ அர்ப்பணி. ஒரு விஷயத்த சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இந்த தமிழ்நாட்டில், இந்தியாவில், இன்டர்நெட், உலகம் முழுவதும் எவ்வளோ பெரிய ஆள்லாம் உங்களுக்கு தெரியட்டும். நீ ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற தெய்வம். எஸ். சர்வ வல்லமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தர். ஆமென், ஆமென். அண்ட சராசரங்களை உருவாக்கின தெய்வம். அந்த தெய்வத்துடைய புள்ளதாயா நீங்க. உன்னை நீ தாழ்த்தும் போது உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை முற்றிலுமாய் தாழ்த்தி, நான் ஒன்றில் ஆண்டவரே, நான் கள்ளி மண்ணுப்பா நீ சொல்லும் பொழுது பெரிய காரியங்களை செய்வார் இயேசு கிறிஸ்து. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நீங்கள் நினைக்கிறீங்களே எனக்கு அவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கு தெரியும் பெரிய ஆள் நினைக்கிறீங்களே, நல்லா கேளுங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து உனக்காக எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட அவர் ஆயத்தமாக இருக்கும் பொழுது ரோமர் அதிகாரிங்க வந்து அவங்க என்ன பண்ணுறாரு, வந்து பிடிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அவரை பிடிச்சவனையும் முதல்ல பேதுரு என்ன தெரியுமா பண்ணாரு? என்ன பண்ணாரு சொல்லுங்க? அவர் கிட்ட இருக்கிற அந்த கத்தி எடுத்து ஒன்று போட்டார். யார் மேலே கை வைக்கிறேன்னு. உண்மையாலே இப்போ யாராவது ஐயா யாருக்கு என்ன ஃபஸ்ட்டு நான் தான் வைப்பேன் கையை. அந்த மாதிரி ஒரு தலைவர் கூட இருக்கிறவங்க யார் தலை மேலே கை வைக்கிற டாய்டு கத்தி எடுத்து போட்டார். ஒன்று காது தனியாக துண்டாக போயிடுச்சு. அப்போ அவர் சொன்னார், உன் கத்தியை உன் பட்டயத்தை உரையில் போடு. கத்தி எடுத்தவன் கத்தி எல்லாம் சாவான். காது இது பண்ணு. நான் என் பிதாவோட சித்தத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. நீ இந்த உலகத்தில் வாழ்கிறதே நீ கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற தான். நீ என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டியோ நீ இயேசுவை போல வாழதான். அவர் சொல்கிறாரு, நான் என் பிதாவை நோக்கி கூப்பிட்டேன்னா 12 லேகியோன். அது 12 லேகியோன்னா என்ன தெரியுங்களா? அது சொல்கிறேன் கேளுங்க.
நீங்கள் சொல்லுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஃபோன் எடு கூப்பிட வர சீக்கிரம் வந்துருங்க 10 பேர் வந்து அந்த மாதிரி ஆண்டவர் அவர் மேலே கை வச்சுட்டாங்க. மேலே நோக்கி பிதாவேன்னு கூப்பிட்டா 12 லேகியோன். அப்படின்னா தெரிஞ்சுங்க, சொல்கிற கேளுங்க. இங்கே பயமாகுது எனக்கு சொல்கிறது, பெரிய பெரிய பைபிள் ஸ்காலர்லாம் இருக்கிறீங்க, இருந்தாலும் தப்பாக தான் படிச்சுங்க. ஒரு லேகியோன்னா 70 பேர் கொண்ட ஒரு குரூப். எல்லாம் கவனிங்க, ஒரு லேகியோன்னா 70 பேர் கொண்ட ஒரு குரூப். 12 லேகியோன்னா எத்தனை பேர்? 70 × 12 எவ்வளோ? நீங்கள் எல்லாம் பேன்னு பாருங்க, சொல்லுங்கள். 70 × 12 84. பாருங்கள், எங்கள் ஐயாவுடைய செக்யூரிட்டி அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக அங்கே சொல்கிறாங்க 84 ஸ்டைலாக சொல்கிறாங்க. 84 84. அப்போ 70 × 12 எவ்வளோ? 840. எவ்வளோ? 840. ஆண்டவர் குரலுக்கு ஒத்த எத்தனை தூதர் வருவாங்க? 840. நல்லா கவனிங்க, எத்தனை தூதர்? ஒரு தூதன் இறங்கினானா இன்னும் அவன் சொல்கிற கேளு. ஒரு தூதன் எத்தனை பேரை சங்கரிப்பாயா? 1,75,000 85. ஐயா அதை சொல்கிறேன், எத்துங்க 75. ஏன்னா அவர் ப்ரொஃபஸர், தப்பாக சொல்லியிருந்தா அவரே மன்னிச்சுங்க. 1,75,000. நல்லா கவனிங்க, ஒரு தூதர் எத்தனை பேர் சங்கரிப்பான்? 1,75,000 தூதர். நல்லா கவனிங்க, ஒருத்த இறங்கினாலே 1,75,000 பேர் காலி. 840 பேர் இறங்கினா என்ன நடக்கும்? கொஞ்சம் சொல்லுங்களேன், கணக்கு கொஞ்சம் போட்டுங்க, எத்தனை பேர் காலின்னு. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் சொல்கிறாரு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பா உன் கத்திய உரையில் வெய்ய, என் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தேன்னு. நீங்கள்லாம் வந்து பார்க்குறீங்க, கேட்குறீங்க, எனக்கு 2 பேர் தெரிஞ்சால், ஒரு கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி தெரிஞ்சான்னா அது தெரியும், உனக்கு தெரியும். நீ ஒன்றுமே இல்லை, நீ வாழும் பொழுது கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். உன்னை அழைச்சதே கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற. நீ அவருடைய பிள்ளை. உன்னுடைய அங்கீகாரம் அவருடைய பிள்ளை. நீ நீ என்னைக்கு அவர் பிள்ளையாக அவர் சித்தத்தை செய்து நீ வாழ்றியோ, உன்னை கொண்டு அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். நீ எங்கெல்லாம் போறியோ கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். நீ சாதாரணமா நீ போ, உன்னை கொண்டு ஏதோ ஒரு காரியம் நடக்கும். தயவு செய்து கர்த்தர் எதிர்பார்க்கிறது உங்ககிட்ட உங்களுடைய குணம், உன் சிந்தை மாறணும், உன் இருதயம் மாறணும். நீங்களா சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைப்பா. எல்லாம் கண்களை மூடி சொல்லுங்க, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே நான் உமது பிள்ளைப்பா. உமது பிள்ளை ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லைப்பா. நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்து. அந்த வீடியோ ஒன்று போடுங்க. அந்த வீடியோ, ஒரு வீடியோ இருக்குது, அது வந்து ஒரு வெறும் 5 செகண்ட் வீடியோ தான். அந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ வந்து நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் அந்த வீடியோ பாருங்கள். நம்முடைய ஊழியத்தில் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, நல்லா கவனிங்க. சும்மா ஒரு பாருங்க, நான் அதை சொல்லிடுறேன். அவ்வளோதான், நல்லா கவனிங்க. அவர் வந்து ஜிம்னாஸ்டிக் பண்ணுறாரு. அவருடைய கோச், அவர் அந்த ரெட் டிஷர்ட், அவரை வந்து மேலே தூக்கி விட்டுட்டு அவர் செய்து ஒரு கிராஸ் போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வராங்க. ப்ரேயர் பண்ணிட்டு அங்கே போயிட்டு அவர் அந்த கேம் விளையாடும்போது அந்த கோச் என்ன பண்ணுவார், அங்கேருந்து அவருடைய இருதய துடிப்பில் அவன் நல்லா பண்ணணும்னு இது பண்ணி கடைசியில் அவனை ஜெயிக்க வச்சு, அவனை காட்டிலும் அவருக்கு இருக்கிற சந்தோஷம், அவன் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரின்னு வெற்றி பெறுற ஒரு குணம் உடைய ஒரு தலைவர் எனக்கு தெரிஞ்சு இந்த இந்தியாவிலே யாரும் கிடையாது. என்னது, எனக்கு இந்த உலகத்தில் எல்லாருமே அவங்க கீழே வச்சு இது பண்ணதான். ஆனால் நம்முடைய ஊழியத்தில்
நம்முடைய ரெவரண்ட் பிஷப் மனோடேல் ஐயா அவங்க தன்னுடைய சீஷர்களை தூக்கி விட்டு அழகு பார்க்குற ஒரே தலைவர் இந்தியாவில் நம்மளுடைய பிஷப் மனோடேல் ஐயா. இன்றைக்கி திருப்பத்தூரில் 8 பேர் இந்தியா முழுவதும் செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துனுக்குறாங்க. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு சம்பளம், அவங்களுக்கு நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல ஒரு இருக்க இடம், படுக்கை எல்லாத்தையும் கொடுத்து ஸ்பெஷலாக அவங்கள ட்ரெயின் பண்ணுறாரு. எதுக்கு ட்ரெயின் பண்ணுறாரு? தேவனுடைய ராஜ்யத்துக்காக, இந்திய தேசத்தில் எழுப்புதல் உண்டு பண்ணுறதுக்காக, இந்திய தேசம் கர்த்தரை அறியணுன்றதுக்காக. அல்லேலூயா. ஒரு பெரிய எழுப்புதலின் தீ பற்றி எறியணும். நம்முடைய ஊழியத்தில் அப்பேற்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், கர்த்தருடைய ஊழியக்காரர் நம்ம கிடச்சிருக்கிறார். அல்லேலூயா. சாம் சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஏசிய சாம், அவர் வந்து எல்லாம் சொல்லுவாங்க, அவர் ஒரு அப்போஸ்தலர். அப்போஸ்தலர்னால் என்னன்னா, அவங்க ஏணியாக இருந்து மற்றவர்களை ஏற்றி விடுவாங்களாம். மற்றவங்கள ஏற்றி விட்டு நீ ஏறுப்பான்னு அவங்க மேலே ஏறி போவாங்களாம். அவங்க வாயில் தான் சொன்னாங்க, நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் உண்மையாலே அப்போஸ்தலர் நம்முடைய பிஷப் மனோடேல் ஐயா தான். இதை நான் ஏதோ இதுக்காக சொல்ல நினச்சிக்காதீங்க, நான் அனுபவித்து சொல்கிறேன், நான் சாட்சியாக சொல்கிறேன். இப்பேற்பட்ட தேவ மனுஷனை உருவாக்குறதே கர்த்தர், ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்க தான். அல்லேலூயா. அவரும் பல பாடுகள், பல துன்பங்கள், பல துயரங்கள், பல கஷ்டங்கள், பல வலிகள் வழியாக தான் போகிறார். உங்களுக்கு இருக்கிற வலிகளை காட்டில் அவருக்கு அதிக வலி. இந்த வலிகள்லாம் எதுக்குன்னா, ஆயிரக்கணக்கான பேர்கள் ஆசீர்வதிக்கப்பட, எல்லாவற்றையும் சகித்து கர்த்தர் ராஜ்யத்தை கட்டணும். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பை நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்கள், அதிகரிக்க பண்ணுங்கள். உங்களை அவர் நேசித்த நேசம் மிகவும் அதிகமானது. அல்லேலூயா. உங்கள் மேலே அவர் வச்ச அன்பு உண்மையான அன்பு, உயிரை கொடுத்த அன்பு. எல்லாரும் வாயில் சொல்லுவாங்க, நான் உனக்காக உயிரே கொடுப்பேன். யாரும் கொடுக்க மாட்டாங்க. உனக்காக உண்மையாக உயிரை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. அது மாறாத அன்பு, அது நித்திய அன்பு, அது உண்மையான அன்பு. Thank you Lord. அந்த அன்பு உனக்காக ஏற்கனவே உயிரே கொடுத்த அந்த அன்பை பிரதிபலிச்சு காட்டிடுச்சு. அந்த அன்பு அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் அவரை உண்மையாக நேசிக்கணும். அல்லேலூயா. அவருக்கு உண்மையாக உங்களை அர்ப்பணிச்சிடணும். பேதுரு, நல்லா கவனிங்க, ஆண்டவர் மேலே கையை வைக்கிறேன்னு ஃபஸ்ட்டு கத்தியத்து போட்டார். ஆண்டவர் மறித்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்து அவர் சீசர்களோடலாம் பேசி, அப்போது பேதுருவை வந்து ரோமர் அதிகாரம் பிடிக்கிறாங்க. நீ இயேசு கூட தானே இருந்த. அதுக்கு பேதுரு என்ன தெரியுமா சொன்னார்? என்ன தெரியுமா சொன்னார்? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. யார்? இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாது. இப்போ ஐயா உட்காந்துக்கிறாரு, பாஸ்டர் ஐயா. ஐயா வந்து கூட இருக்கிறாரு. ஐயாவை பிடிச்சிட்டாங்க, அவர் பிஷப் ஐயா. அவரை பிடிச்சிட்டு நீ பிஷப் மனோடேல் கூட தானே இருக்கிற. அவர் திடீர்னு எனக்கு யாருன்னே தெரியாது. அவர் அந்த பக்கமே நான் போனது இல்லைன்னா அது அவர் காதுக்கு போச்சுதான் இவர் என்னவார். அதே போல தான் இயேசு கிறிஸ்துக்கு இந்த விஷயம் ஏற்படுது. ஏசப்பா என்ன பண்ணுறாரு? பேதுரை கூப்பிடுயா, அது பேதுரை கூப்பிடுங்கயான்னு கூப்பிட்டு அவர் கேட்குறாரு. ஃபஸ்ட்டு கேள்வி, நீங்களாக தான் என்ன கேட்டிருப்பீங்க? நல்லா கேட்டிருப்பீங்க, வேறு மாதிரிலாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் அவர் கேட்டதா தெரியுமா? நீ என்னை நேசிக்கிறாயா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் கூடவே இருந்து எல்லா அற்புத அடையாளங்கள் எல்லாம் பார்த்து ட்ரைனிங்கில் இருக்கிறாரு. அவருக்கு எல்லாமே தெரியும். ட்ரைனிங்கில் இருந்தாலும் தெரியும். கூட இருக்கிற எல்லாரும் பற்றியும் தெரியும். அவருக்கு எல்லாரும் பற்றியும் தெரியும். ஆனால் அவர் அப்படியே கண்டுக்காமல் அப்படியே ஊழியம் செய்துட்டு இருக்காரு. அவருக்கு செய்கிறாரு. ஆனால் அவனை பார்த்தோட கேட்குறது அது என்ன? நேசிக்கிறாயா? இவன் பாருங்க எவ்வளோ நெஞ்சு தைரியம் இருந்தால் என்ன சொல்கிறான் பாருங்க. என்ன சொல்கிறான்? ரீப்ளே சொல்லுங்களேன்.
கேட்டது இல்லையா நீங்கள்? அந்த இதை கேட்டது இல்லைங்களா? எடுத்து வாசிங்க. அவர்கள் போஜன பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி, என்ன நேசிக்கிறாயா? அதுக்கு அவன் என்ன சொல்றான்? பொய் சொல்லிட்டான். என்னது பொய்? அவனை நேசிக்கிறியா கேட்டதுக்கு அவன் என்ன சொல்லணும்? மாட்டிக்கினார். இப்போ பொய் சொல்லிட்டான், நான் நேசிக்கிறேன் ஆண்டவர். திருப்பி ரெண்டாவது வாட்டி கேட்குறாரு. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நீ பொய் சொல்றியா உண்மையை சொல்றியான்னு. ரெண்டாவது வாட்டியே கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ரெண்டாவது வாட்டி என்ன நம்ம சொல்றான்? ஆமா ஆண்டவரே, ரெண்டாவதும் பொய். எவ்வளோ நெஞ்சு தைரியம் இருக்கு பாருங்க. வானத்தையும் பூமியும் படைச்சவர், திமிரு பிடிச்சவர், என்ன மாதிரி திமிரு. ரெண்டாவது வாட்டியும் போய் டைரக்டாக சொல்கிறான், ஆமாண்டவர். இப்போதான் இவர் மூணாவது வாட்டி கேட்க போகிறாரு. மூணாவது வாட்டி கேட்கும்போது அவன் சொல்கிறான், உங்களுக்கு எல்லாமே தெரியாண்டவரே, நான் அவன் நேசிக்கிறேன். அந்த எல்லாமே தெரியுன்ற வார்த்தை வந்து தெரியுங்களா? அது வாசி. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். அல்லேலூயா. நல்லா கேளுங்க. யாராவது உங்களை பார்த்து நேசிக்கிறானா நீங்கள் துக்கப்படுவீங்க? ஏன்னா அவர் மாட்டிக்கினார். அவர் என்ன பண்ணிட்டாரு? இந்த பசங்களாம் பாடுவாங்க, மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாற்றணும் கத்தருன்னு பாட்டு பாடுவாங்க. அதுமாரி உண்மையாலே இப்போ பாட்டு பாடுறது அவர் கத்தர் தான் காப்பாற்றணும். அவர் மாட்டிக்கினார். இப்போது மாட்டின உடனேயும் துக்கப்பட்டார். ஐயோயோ, மூணாவது வாட்டியும் போய் சொல்கிறான், மாட்டிப்பேன் ஆண்டவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த மூணாவது வாட்டி சொல்கிறாரு, நான் நேசிக்கிறேன். அதுதான் அவர் ஸ்டார்ட் பண்ணதே உண்மையாக நேசிக்க. அல்லேலூயா. அவர் உண்மையாக நேசிக்க ஸ்டார்ட் பண்ண மாத்திரத்தில் கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சார். 3000க்கும் மேற்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அவர் நடக்கும்போது நிழல் பட்டு அற்புத அடையாளங்கள் நடக்குது. பயங்கரமா பயன்படுத்தினார். உலகத்தை அசைக்கிறவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதக்கதாக கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. நீயும் நானும் சபைக்கு இத்தனை வருஷம் வரும், ஊழியம் செய்கிறோம், எல்லாம் பண்ணலாம். உன் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நீ கர்த்தரை நேசிக்கிறியா? நீ உண்மையா நேசிப்பா என்று சொன்னா உன் வாழ்க்கையில் கர்த்தர் உன்னை பெரிய காரியங்களை செய்ய போறார். இந்த வீடியோ மூலமா பார்த்து கொண்டுங்கிற உங்களையும் நீ உண்மையா நேசித்தனா உன்னை கொண்டு தேசத்தை அசைக்க போறார். ஒரு பெரிய எழுப்புதலின் தீ பற்றி எரியும். அது கர்த்தர் உன்னை கொண்டு தான் செய்ய போறார். நீ அவரை உண்மையா நேசிக்கணும். ஒரே ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க அந்த ஜங்கல் புக், அந்த கார்ட்டூன் பொம்மை படம், இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் வந்து ஹாலிவுட் படம்லாம் வந்தது. ஜங்கல் புக்குன்னு மூகிலின்னு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து ஒரு குழந்தையா ஃபாரஸ்ட்டில் அந்த மிருகங்கள்லாம் எடுத்து அவனை வளர்க்கும். நரி, கரடி, சிங்கம் எல்லாம் மத்தியில் வளருவான். அப்போ அந்த குரங்குங்கள்லாம் அவனை வளர்க்கும்போது அவங்க அந்த மூகிலிக்கிட்ட சொல்லி வளர்க்கும். இந்த நெருப்புங்கள்லாம் இருக்குப்பா, அது காட்டு உள்ள நீ கொண்டு வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. அது காட்டில் பத்துதுன்னா காட்டில் விழுதுன்னா தீ பற்றி எரிஞ்சிடும். இவன் முதல்ல அந்த நெருப்பை பார்ப்பான். மனிதர்களுடைய நடமாட்டங்க இருக்கும், அவன் நெருப்பை பார்த்துருவான். அந்த தீப்பந்தத்தை அங்கே வச்சுருப்பாங்க. அந்த தீப்பந்தத்தை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு நெருப்பை பார்க்குறான் வாழ்க்கையில். அந்த தீப்பந்தத்தை கையில் எடுத்துன்னு இந்த ஒலிம்பிக்கெலாம் ஓடுவாங்க பாருங்கள், கையில் வச்சுன்னு அந்த மாதிரி காட்டு உள்ள இங்கேருந்து திருப்பத்தூர் வரைக்கும் நினச்சிங்க. இங்கேருந்து திருப்பத்தூர் வரைக்கும் போயிட்டான். எங்கேருந்து நம்மளாம் காரில் போகிறலாம் அவன் ஓடியே போயிட்டான். அவ்வளோ பெரிய காடு அது. அங்கே போனால் திருப்பத்தூர் போனால் அங்கே எல்லாம் சேர்ந்து எல்லா மிருகமும் சேர்ந்து இவனுக்கு விரோதமாக கோபமாக வருது. நீ ஏன் இந்த நெருப்பு பந்தத்தை எடுத்துகிட்டு வந்த அப்படி சொல்லி. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் இந்த நெருப்பு பந்தத்தை கீழே போடல. என்னது, இந்த நெருப்பு பந்தத்தை நான் கீழே போடலையே, நான் கையில் தானே வச்சுருந்தேன், நீ திரும்பி பாருங்க அப்படின்னோடனே அவன் திரும்பி பார்த்தவொடனே சென்னையிலேருந்து திருப்பத்தூர் வரைக்கும் 10 எரிதான். என்னது அந்த காடு. அப்போது
அவன் யோசிக்கும் போது அந்த மிருகம் சொல்லுதா, நீ அதை கையில் வச்சு கொண்டு வரும்போது அந்த நெருப்பு பந்தத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஸ்பார்க்கு கீழே விழுந்ததுனால அந்த ஒரு ஸ்பார்க் இந்த காடியே பற்ற வச்சுதுன்னு சொல்லி, நீ உண்மையாகவே கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீ என்னை வணங்க ஆண்டவரே, நான் கள்ளிமண் ஆண்டவரே, நீ அவரோட கரத்தில் உன்னை கொடுத்து நீ உண்மையாக அவரை நேசிச்சனா உன்னை ஒரு அக்கினி ஜுவாலையாக அவர் உருவாக்குவார். அவர் உன்னை எடுத்து பயன்படுத்தினார்னா நீ போகும் பொழுது ஒரே ஒரு ஸ்பார்க்கு ஒரு பெரிய எழுப்புதலின் தீயை பற்றி எறிய வைக்கும். ஒரு சின்ன ஸ்பார்க் போதும். நீங்கள் அடுப்பில் வைக்கிறீங்களா லைட்டரில் அந்த ஸ்பார்க் போதும் ஒரு காட்டையே எரிய வைக்கிற தீ. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி. அந்த எழுப்புதலின் தீ பற்றி எரிய கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். ஆமென். அதுக்கு நீ ஆயத்தமாகணும். உன்னை ஒப்பு கொடு. எல்லாம் கண்ணில் மூடி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஒரு பாடலை பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய். நீ உண்மையாகவே கண்களை மூடி நீ சொல்லு, நான் உண்மையாக அன்பு கூறுறப்பா, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு நான் அன்பு கூறுறேன் ஆண்டவரே. நீ சொல்லும் பொழுது ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய மாற்றம் கர்த்தர் உன்னை கொண்டு சேர்ப்பார். ஜெபத்தில் நடத்தி அப்படியே உடன்படிக்கையில் கொண்டு அபிஷேகத்தில் கொண்டு அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. எல்லாம் கண்ணில் மூடி இப்போ நம்ம ஜெபிப்போம். நீ உண்மையாகவே பெரிய ஒரு மாற்றத்தை நீ பார்க்கணும்னா நீ மாறினாதான் முடியும். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, களிமண். களிமண்ணா நீ ஆண்டவரே கருத்தில் ஒன்று ஒப்பு கொடுக்கணும்னா ட்ரைனிங்ல அவர் நடத்துவார். அந்த ட்ரைனிங்ல நீ எங்க போனோம் என்ன பண்ண எனக்கு தெரியலையே நீ சொல்றனா நீ இங்க வா. We serve the LIO. LIOக்காக வேலை செய்கிற வேலை ஆட்கள் இங்க அநேகர் உண்டு. LIOனா லீடர்ஷிப் இன் அப்செக்யூரிட்டி, அறியப்படாத தலைவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு வேலை செய்து அவர்களை உருவாக்கி ராஜ்யத்தை கட்டும்படி செயல்படுகிற ஃபேக்டரி தான் இந்த இடம். இந்த இடத்துல அநேக ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது. MTH மோட்டிவேஷனல் ட்ரைனிங் இருக்குது. டிப்ளமா இன் லிட்ரேச்சர் ட்ரைனிங் இருக்குது. எவாஞ்சலிசம் அண்ட் சர்ச் பிளான்டிங் இருக்குது. சர்டிஃபிகேட் இன் தியாலஜி, பேச்சுலர் இன் தியாலஜி, ப்ரொஃபஷனல் BTH இன் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங், அப்புறம் LLT, அப்புறம் லிட்டில் லீக் லிட்ரேச்சர் எவாஞ்சலிஸ்ட் ட்ரைனிங் அப்படின்னு அநேக ட்ரைனிங்கள் உண்டு. யாரெல்லாம் உண்மையாகவே நான் ஆயத்தப்படணும், அவருக்கு வருகைக்கு ஆயத்தப்படணும், அவரை ராஜ்யத்தை செயல்பண்ணா இங்க வாங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்க நீங்க இந்தியா முழுவதும் இருந்து நீங்க வரலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். நீ மனசார சொல்லு, கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஆயத்தமா இருக்கிறேன். நீ ஆயத்தப்படணும், பிறரையும் ஆயத்தப்படுத்தணும். அவருடைய வருகை மிக சமீபம், சீக்கிரமா வர போகுது. அவனுக்கு தக்கதான பலன் என்னோட கூட வருது. நீ ஆயத்தப்படுகிற நாட்கள், நீ ஆயத்தப்படணும், பிறரையும் ஆயத்தப்படுத்தணும். எல்லாம் எழுந்து நிற்போம், எல்லாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் உன்னை தொட போகிறார். உன்னை அக்கினி ஜுவாலையாக அவர் பயன்படுத்த விரும்புகிறார். நீ கண்களை மூடி உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே நான் களிமண், ஆண்டவரே ஆண்டவரே நான் களிமண், ஆண்டவரே நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, நீ ஒன்று ஒப்புக்கொடு. தயவு செய்து உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் பெரிய எல்லா கண்களை மூடுவோம், கரங்களை தட்டி
இந்த பாடலை பாடு, Oh, இந்த Jesus. பாடலை நீ பாடு. இப்ப கர்த்தருடைய வல்லமை உன்னை தொடும். கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய கரம், பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையிலே ஊழியம் செய்ய ஆரம்பிப்பார். Yes, Lord. உன் இருதயத்திலே, உன் சிந்தையில, உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா இருள்கள் நீங்கி கர்த்தருடைய வெளிச்சம் உன் வாழ்க்கையில உதிக்க ஆரம்பிக்கும். இந்த கல்வாரி ரத்தம் உன் மேல இப்ப ஊற்றப்பட போகுது. ஆமாண்டவரே. எல்லாரும் பாடலை பாட போறோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், உற்சாகமாக கரங்களை தட்டி பாட போறீங்க. உங்க முழு பலத்தோடு இப்ப நீங்க பாடும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்க மேல வரும். கர்த்தர் உன்னை தொட போகிறார், உன்னை பயன்படுத்த போகிறார். நீ அவரை உண்மையா நேசிக்க போற. முழு பலத்தோடு பாடுவோம். பார்க்கலாம், கரங்களை தட்டி கரங்களை தட்டுவோம். கரங்களை தட்டு, ரெண்டு கை வச்சுதான் தட்டு. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதவே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். உம்மை ஒரு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, உண்மையா வாயிலை திறந்து ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்லு. எபினேசரே, எபினேசரே, உனக்கு உதவி செய்தாரே. இதுவரையில் உதவி நீரே. ஐயா, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்லோரி எல்லோரி, என்னை கண்டீரே. உன்னை தேடி வந்து உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உன்னை தெரிந்து கொண்டார். நன்றி ஐயா, நன்றி. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. சொல்லியா? முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. ஓ யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. எங்களுடைய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க வேண்டுமென்றால்
அங்கு உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சிகப்பு கலரிலே நீங்கள் பார்க்கின்ற படத்திற்கு கீழாக இருக்கிற சப்ஸ்கிரைப் என்று போட்டிருக்கும் அந்த பட்டனை நீங்கள் அமுத்தவும். அதற்கு பக்கத்திலே ஒரு மணி கூண்டு படம் போட்டு இருக்கும், அதையும் நீங்கள் அமுத்தவும். பிற்பாடு உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஷேர் பட்டன் என்று ஒன்று இருக்கும் அங்கேயும் கீழே, அதை நீங்கள் அழுத்துவீர்கள் என்றால் அது பிறருக்கு செல்லும். நீங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் முயற்சி எடுக்கின்றோம். அதனால் நீங்கள் ஷேர் பட்டனை அமுக்கவும். கீழுள்ள கட்டங்களில் போடப்பட்டு இருக்கிற உங்களுடைய செய்தி என்று சொல்லப்படும் அந்த இடத்துல நீங்கள் தட்டி உங்களுடைய ஜெப குறிப்புகளை அங்கு எங்களுக்கு எழுதி கொடுப்பீர்கள் என்றால் நாங்கள் உங்களுக்கு தொடர்ந்து ஜெபிப்போம். எங்கள் ஜெபக்குழு வெள்ளிக்கிழமைகள் முழுவதுமாக உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறார்கள். அதனால் உங்கள் ஜெப குறிப்புகளையும் எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளவும். மிக்க நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.